இருந்தவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர் பிடிகளை அவரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவர் அடைத்த பிறகு அவர்கள் வந்து சொன்னார்கள், அந்த சிறைச்சாலையில் உள்ள ஒரு அதிகாரி வந்து சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீ சொன்னால் போதும், இனிமேல் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் யாருக்கிட்டுமே பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா போதும், ஒரு வாக்கு, ஒரு ப்ராமிஸ் நீ கொடுத்தேன்னா போதும், உடனடியாக உன்னை சிறைச்சாலையிலேருந்து வெளியே அனுப்பிவிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த சிறைச்சாலை அதிகாரி அவர் வேறு ஒரு தப்பும் பண்ணல, ஜான் பண்ணி அன்மையான தேவனுடைய மனிதர் அவர். ஆனால் அவர் சொன்னார், நான் மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை பார்க்கலாம், ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஆண்டுடைய வஸ்திரத்துக்கும் கீழ்ப்படிவதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படின்னா அந்த சிறைச்சாலையிலே கடன் சொல்லி விட்டுட்டாங்க. சுமார் 12 ஆண்டுகளாக அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய மூத்த மகள் 11 வயது, அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது மகளுக்கு, மூத்த மகளுக்கு 11 வயது. அது பிறக்கும் போதே 2 கண்களிலும் பார்வை இல்லாதவளாக அவருடைய மகள் பிறந்தாலும். அது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் சிறைச்சாலைக்கு அவருடைய மகள், மூத்த மகள் வந்து அவரை சந்திப்பான். கையில் ஒரு ஜக்கு நிறையா அவர் சூப்பு கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவாங்க. அப்பொழுதெல்லாம் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஐயோ, என்னுடைய மகளை யார் பாதுகாத்துக்கொள்ளும், 2 கண்ணு வேறு தெரியாது, பார்வை இல்லை. ஐயோ, வழியிலே வீட்டிலேருந்து சிறைச்சாலைக்கு வர வழியில் பொல்லாத சிறுவர்கள் நான் உண்டு, அவர்கள் ஒருவேளை அவளை பிரயாசமானவர்கள் தாக்குவார்கள், என்ன செய்வார்கள் தெரியவில்லையே என்று சொல்லி ரொம்ப வேதனையோடு இருந்தால். அப்போ திடீரென்று ஆண்டுடைய வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தது, சிறுபிள்ளையை நினைத்து வருவதற்கு இடம் கொடுங்க, அவளை தடை செய்யாது, வல்லவராஜன் அப்படிப்பட்டவர்களுடைய என்ற அந்த வசனம்லாம் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. ஆண்டு பூமியில் இருக்கும்போது சிறுபிள்ளையிலே அவர் நேசித்தார், அவர்களை அரவணைத்து கொண்டார் என்ற காரியம் அவருக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அப்பொழுது அவர் மிகுந்த சமாதானத்தோடு தன்னுடைய மகளை அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது 12 ஆண்டுகளாக சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த மகளை பொறுப்படுத்தி கொண்டார். அந்த 12 ஆண்டுகளும் அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர் அந்த நாட்களை வீணாக்கவில்லை. அந்த சிறைச்சாலை இந்த நாட்களில் அநேக புத்தகங்களை எழுதினார். அதில் ஒரு புத்தகம்தான் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற புத்தகம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது தமிழையும் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாமத்துக்கு அடுத்தபடியாக அந்த புத்தகத்தை தான் நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மொழிகளிலே அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழில் அது வந்து கிறிஸ்தியானின் மோட்ச பயணம், அந்த புத்தகத்துக்கு பேர் கிறிஸ்தியானின் மோட்ச பயணம் என்ற புத்தகம். அது கிடைக்கும்னா வாங்கி படிங்க. அவரோட வேட பிளேஸில் இருக்கான்னு தெரியல, அது சென்னைக்கு போனோட அதை அவ்விதமாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அந்த புத்தகங்களை படித்து அநேகர் ரட்சிக்கப்பட்டார். சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் வல்லமை அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கணும். அவே நாம் ஆண்டுடைய சித்தத்துக்குள்ளே இருப்போம் என்று சொன்னால், ஆண்டுக்கு பிரியமாக ஜெயிப்போம் என்று சொன்னால், ஆண்டரோடு நாம் நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், போரே அடிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த நேரத்தை நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக அதை மாற்றி தருவார். யோசித்து பாருங்கள், 12 ஆண்டுகளாக அவர் சிறைச்சாலை இருந்தார், ஒரு தப்பும் செய்யலையே. அப்போ உள்ளத்தில் அவர் எவ்வளோ போராட்டம் வந்தாங்கன்னா, ஒரு தப்பு செய்யாமல் ஏன்ற நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்க கூடும் இல்லை. அவர் அப்படி கேட்ட மாதிரியே தெரியல. அவர் ஆண்டு இடத்துல கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்கா இல்லையா? ஆண்டு இடத்துல கோவப்பட்டுருக்கலாம், ஏன் ஆண்டு கொண்டாந்து இப்படி போட்டிருக்கீங்க, நான் ஒரு தப்பு செய்யலையே, உண்மை பற்றி தானே சொன்னேன், நான் 1 வருஷமா 2 வருஷமா 12 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் ஏன் அனாவசியம் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டரோட கோவப்பட்டிருக்கலாம், எரிச்சுப்பட்டிருக்கலாம். நம்ம எப்பயாவது ஆண்டோட கோவப்பட்டிருக்கோமா? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் என்னை மற்றவங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் 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 அப்படியே யோசிச்சிருக்கோமா? ஒருவேளை கண்டிப்பாக அப்படியே ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நான் அப்படியே ஆண்டரை கேட்டதே கிடையாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய கஷ்டம் அப்படி அதிகமாகும் போது நம்ம அறியாமலே கூட அப்படி வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஜான் பண்ணின ஒரு நாளும் அப்படியாக ஆண்டத்தில் கேள்வி கேட்டதே இல்லை. ஆண்டவர் நல்லதாக அவரை ஆசீர்வதித்து ஏராளமான புத்தகங்களை எழுதும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். ரெண்டு கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10 3 வசனத்தை நாம் மாறி மாறி படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8, 9, 10.
அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தருக்கு வேண்டிக் கொண்டேன். அதபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். போதும் 10 வரைக்கும் தான் சொன்னேன். அவை பவுல் சொல்லும்போது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல என் சரீரத்தில் நான் என் மேனையை பாராட்டி என்னை உயர்த்தாதபடிக்கு 7ஆம் வசனத்தை அதை பார்க்குறோம். ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மாம்சத்திலே அப்படிங்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களே வெளிப்படுத்தினார். பரலோகத்தின் காட்சியெல்லாம் கூட அவர் பார்த்தார். நான் சரீரத்தில் இருந்தேனோ புறம்பே இருந்தேன் எனக்கே தெரியாது அப்படிங்கிறார். ஒரு சரீரம் மாத்திரம் இங்கே வந்திருக்கும், பட் ஆவி பரலோகத்துக்கு போயிருந்திருக்கலாம். அப்படியாக 3 முறை பரதேசுக்குள்ளே எடுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் ஆன வரைக்கும் போனேன்னு சொல்லுகிறார். அது அந்த அதிகாரத்தில் துவக்கத்தில் இருக்குது 2 இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாத அநேக ரகசியங்களை ஆண்டு வெளிப்படுத்தினாலே ஒருவேளை அவருக்கு பெருமை வரும் இல்லையா? எவ்வளோ பெருமை வரலாம் இல்லையா? அப்படி நான் பெருமை பாராட்டாதபடிக்கு என்னையே நான் தாழ்த்தி நான் தாழ்மையாக நடந்து முடிக்காதான் இந்த முள்ளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். என்னையே நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் அதை செய்ய மாட்டார். அதில் முக்கியமான காரணம் நம்முடைய நன்மைக்காக தான் அதை செய்கிறாரு. இப்போ பவுலும் கூட தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக அவர் பெருமை பாராட்டி விழுந்து போனாருன்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அவருக்கு பவுலுக்கு இல்லையா? அப்படி அவர் விழுந்து போகாதபடிக்கு பெருமை பாராட்டாதபடிக்கலாம் அவர் முள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுகிறார். ஐயோ அந்த முள்ளுகின்ற வேதனை என்னால் தாங்க முடியல, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அப்படி அவர் 3 தரம் வேண்டிக் கொண்டேன்னு சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில். 3 தரம் வேண்டிக் கொண்டு கூட ஆண்டவர் அவரை அந்த முள்ளை எடுக்கவில்லை. அதுக்குலாம் என்ன சொன்னார்? என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன் முள்ளையும் நான் தான் கொடுத்தேன், அந்த முள்ளை தாங்கிறதுக்கு பலத்தையும் நான் தருவேன், கவலைப்படாத. அந்த முள்ளை எடுக்கணும்னு சொல்லி நீ யோசிக்காத, அதை தாங்கிறதுக்கு நான் பலன் தருவேன், உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்த்தோம். அதனால் அப்படியெல்லாம் அவர் சொல்லி அவரை தேற்றினதுனால 10ஆம் வசனத்தில் அவ்விதமாக சொல்கிறார். எனக்கு வர நிந்தையில் அவமானம் உபத்திரம் கஷ்டங்கள் பாடுகள் வேதனை எல்லாவற்றையும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லுகிறேன். ஒரு ஜான் பனியனும் கூட அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் மனசு எப்படி கொஞ்சம் யோசிப்பாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டு தன்னந்தனியாக சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் கூட அவருடைய ஆண்டோடைய பிரசன மத்தியில் இருந்துருக்கணும். சில வீட்டில் போகும்போது சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் டிவி இல்லையா, போர் அடிக்காத எப்படி? சின்ன பிள்ளைகள் கூட இந்த காலத்தில் கேட்குறாங்க. சின்ன பிள்ளைகள் கூட என் வீட்டுக்கோ அல்லது யார் வீட்டுக்கோ வரும்போது, ஐயோ உங்கள் வீட்டுக்கு டிவி இல்லையா, சரி ஒரு கம்ப்யூட்டர் கூட கிடையாதா, ஒரு இன்டர்நெட் கூட கிடையாதா, ஒரு ரேடியோ கூட கிடையாது, உண்மையான எப்படி நீங்கள் போர் அடிக்காதா அப்படின்னு சிறைச்சாலையில் இதெல்லாம் இருக்குமா? 12 ஆண்டுகள் ஏதாவது தப்பு பண்ணாரா ஜான் பனியன்? ஆண்டை பற்றி எல்லாரும் சொன்னார். அதுக்கு அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் போர் அடிச்சிருக்காத, ஒரு 3 மணி நேரம் சபையில் இருக்கே போர் அடிக்குது இல்லையா? மரியாதை நான் சொன்னபடியாக அவனுடைய பாத்தில் உட்காந்து அவர் சொல்கிறதெல்லாம் மரியாள் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவளுக்கு போர் அடிக்கவே இல்லை, நேரம் போனதே தெரியும். அதுமாக ஆண்டுடைய புஸ்தகத்தை நான் உணர்ந்தவர்களுக்கு, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் அருமை. அவை இங்கே போல் சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட துன்பங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் பலவீனங்கள் இடுக்கண்களை நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். 2:12-10 அப்படி குறித்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்பாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, எரிச்சலாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது, அது மற்றவங்க மூலமாக அது வரும் கண்டிப்பாக. அப்போ இந்த வசனத்தை எடுத்து ஒருத்தர் படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு உடனே ஜெபம் பண்ணுங்க. அன்று இந்த பவுல் இப்படி பிரிப்படைங்கிறார், அவருக்கு பைத்தியமா? இந்த பவுல் ஏன் இப்படி பிரிப்படைங்கிறாரு? சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு பாட்டு பாடுறாரு, அவர் பைத்தியமா? சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு? பவுலும் சீலாவும் பாட்டு பாடுறாங்க. அவனுக்கு என்ன பைத்தியம்? என்னை கூட இப்படி பைத்தியமாக ஆக்குங்களேன். சும்மா கேளுங்க ஆண்டுட்ட, அவருக்கு இருந்த பைத்தியத்தை எனக்கு கூட தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் தந்திரனையும் பவுல போல சந்தோஷமாக இருந்தான். நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆயுதமாக ஜான் பனியனும் கூட அந்த 12 வருஷம் முடிஞ்சு நீ வெளியே போகலான்னு சொல்லும்போது, ஏன்னா வெளியே போகலாமா, நீ இங்கேயே வேணாம் தான் இருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன்.
அதுக்குள்ளே 12 வருஷம் ஓடிட்டுதா? 12 வருஷம் ஆகிட்டுதா? அவருடைய மகள் பார்க்கும்போது வெளியே அவர் சிறைச்சாலைந்து வெளியே பார்த்து ஒரு பெரிய பொம்பளையாக இருந்தாங்கல்ல. சிறைச்சாலை போகும்போது ஒரு சிறுமியாக இருந்தால். அவர் மொத்தம் எத்தனை பிள்ளைன்னு தெரியல, சுருக்கமாக தான் அவரை பற்றி போட்டிருந்தது, அதை நான் படித்தேன். அதனால் கூட ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொண்டார் செழிப்பான். நம்ம அவருக்காக கஷ்டங்களை உபத்திரங்களை அனுபவிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசிரியர் அதில் சந்தேகமே கிடையாது. பேதர்கள் நிறுவனம் பாருங்கள், 1 பேதுரு 4வது அதிகாரம், 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை மாறி மாறி படிக்கலாம். நான் முதல் 3 வசனம் படித்தா கூட போதும். 1 பேதுரு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் மாறி மாறி படிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விவகாரத்தையும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி விளையாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகனை செய்து வந்தோம். 4வது வசனம் நான் படிக்கிறேன். அந்த துன்மார்க்க வழியிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க அவர் யார்? ஆண்டவர் யார்? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களும் தப்பி போக முடியாது, உயிரோடுகளும் தப்ப முடியாது. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார். அது இங்கே முதல் வசனத்தை பார்க்கும்போது கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாராம்? மாம்சத்தில் பாடுபட்டார். 6ஆம் நேரத்தில் பார்த்தோமாக அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இருந்தாலும் கூட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மாறி அடிக்கப்பட்டார். அவர் சிங்கமாக எப்படி இருந்தால் எப்படி அவர் பிடிச்சி அடிக்க முடியும்? சிங்கத்தின் சுபாவத்தோடு அவர் இருந்தானா பக்கத்தில் வந்தாலே கடிச்சிருப்பார். எவனையும் பக்கத்தில் வர முடியாது. ஆட்டுக்குட்டி யாராவது கடிக்க பார்த்துருக்கீங்களா? நாய் வந்து கடிக்கும்ல, பார்த்துருப்பீங்க. ஆட்டுக்குட்டி கடிச்சிது. பெரிய ஆடு இல்லை, ஆட்டுக்குட்டி. அந்த வார்த்தையை கவனிக்கணும். முட்டை கூட செய்யாது அது. ஒரு பெரிய ஆடு அப்படி முட்டை வந்து பார்த்துருக்கேன். 2 ஆடு சண்டை போடுறத கூட பார்த்துருப்பீங்க. தூக்கிட்டு அப்படி முட்டை 2 காலை அப்படி தூக்கிட்டு வந்து அப்படி முட்டை இல்லை. அவர்களை சின்ன ஆட்டுக்குட்டி, ரொம்ப சின்ன ஆட்டுக்குட்டி கூட அப்படி முட்டுமா எனக்கு தெரியல, முட்டியிருக்கலாம். ஆனால் பெரிய ஆடு போல் அதுக்கு அவ்வளோ வீரியம் இருக்காது இல்லையா? சின்ன பிள்ளைகள் கூட போகலாம் ஆட்டுக்குட்டி பக்கத்தில், அது ஒன்றுமே செய்யும். மாடு பெரிய மாடாக இருந்தாலும் நம்ம கூட பக்கத்தில் போகிற கொஞ்சம் பயப்படுறோம். திடீர்னு முட்டிட்டு என்ன செய்யறது அப்படின்னு. ஆட்டுக்குட்டிக்கிட்ட போகிறது யாருமே பயப்பட மாட்டாங்க. அவர் இயேசு கிறிஸ்து நமக்காகங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருக்காக அல்ல, நமக்காக. ஜான் பனியன் அவருக்காக சிறைச்சாலைக்கு போகலை, ஆண்டருக்காக போகல. ஆண்டருக்காக ஊழியம் செஞ்சார். ஆண்டர் வசனத்தை பற்றி எல்லாருக்கும் ஆண்டர் வசனத்தை சொன்னார். அதுக்காக உள்ளே போகணும். அவர் ஏதோ தப்பு பண்ணி உள்ளே போகணும். அவரை திருடினாரா ஜான் பனியன்? இல்லை. ஜான் பனியன் ஆண்டருக்காக சிறைச்சாலைக்கு பண்ணார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அப்போ நீங்களும் நானும் கூட யாருக்காக பாடுபடணும்? ஆண்டருக்காக பாடுபடணும். சிவசனம் நான் அந்த வீட்டுக்காக பாடுபடுறேன், என் பிள்ளைகளுக்காக பாடுபடுறேன். உழைச்சி போட்டேனே, என்னை யாராவது ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா, அங்கீகரிக்கிறாங்களா? நான் எவ்வளோ காலையிலேருந்து சாயங்காலம் கிச்சனில் மாடாக உழைக்கிறேன்னு யாராவது அதை புரிஞ்சுக்கிறாங்களா? கிச்சனில் வேறு யாரும் நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம தான் வேலை செய்யணும். வெளியே இருக்கவங்களாம் வந்து செய்வாங்க, ரோட்டில் போகிறவங்க வந்து செய்வாங்கல்ல. அது வந்து சாதாரண ஒரு காரணம். உழைச்சவங்க கூட தான் கிச்சனில் வேலை செய்கிறாங்க. ஆனால் யாருக்காக நான் பாடுபடணும்? ஆண்டருக்காக. ஆண்டர் யாருக்காக பாடுபட்டார்? எனக்காக. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஷர்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியா இருக்குது? நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஷர்ட் மாதிரி போட்டுக்கோ, இல்லை ஆயுதமாக தரித்துக்கணும். அது நான் பற்றி சிந்திக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, சவாலாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு நேரம் சந்தோஷமாக இருந்தது, பல விதமான எண்ணங்கள் எனக்குள்ளே வந்துச்சு.
உணர்வுகள் வந்தன. ஆயுதமாக தடுத்துக்கணுங்க. எதை ஆயுதமாக தடுத்துக்கணும்? அப்படிப்பட்ட சிந்தை. எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்துவனுடைய சிந்தை. எப்படி ஏன் ஆயுதமாக தடுக்கணும்? இப்போ பாருங்க, இந்த ஈராக்கில் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சிரியான்னு ஒரு நாடு இருக்குது. எல்லாம் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்குது. உள்நாட்டு போருக்கு காரணமே யாராக இருப்பாங்க? பட்டுன்னு சொல்லிக்கல, தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். அவங்க எப்பொழுதுமே கையில் ஆயுதத்தோடு இருக்கிறாங்க. ஆயுதத்தை சரித்து கொண்டு மாட்டியிருப்பாங்க. என்னது? எப்பொழுதும் இருதான இருக்கும். இந்த கையில் குண்டு கூட இருக்கும். எப்பொழுதும் ஆயுதத்தை தரித்து கொண்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கையில் இருக்காது. இதுதான் எப்போ இருக்குது? துப்பாக்கி தான். ஆயுதமாக தரித்துக்கணும். இருபத்தி அந்த நாட்டுடைய படை வீரர்களை காட்டிலும் ரொம்ப உஜாராக இருக்கிறாங்க. போர் வீரர்கள் தான் எப்போ கையில் இருக்க துப்பாக்கி வச்சு அதை விட உஜாரமாக இருக்கிறாங்க. பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் பயங்கரமாக சண்டை வந்து. அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணணும். ஈராக் நாடு ஏன் ஈராக்குக்காக ஜோம் பண்ணணும்? ஈராக் நாட்டில் தான் நமக்கு கச்சா எண்ணெய் வருது. அதில் தான் பெட்ரோல் கிடைக்குது, மண்ணெண்ணெய் கிடைக்குது, டீசல் கிடைக்குது. இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம யோசிக்கிறீங்களா அது எவ்வளோ கஷ்டங்கிறத? கிடைக்கவே இல்லைன்னா விலை வேற ஏறுது. அது ஒரு பக்கம். கிடைக்கவே இல்லைன்னா என்ன செய்யுது? அங்கே பெரிய பெரிய கிணறுகள் இருக்குன்னு, கிணத்துல நம்ம கிணத்துல தண்ணி வரும். அவங்க கிணறு என்ன வருது? கச்சா எண்ணெய் வருது. பெட்ரோல் டைரெக்டாக பெட்ரோல் வராது. அழுக்க கருப்புக்கள் எல்லாம் கச்சா எண்ணெய் வராது. சுத்தப்படுத்தினா பெட்ரோல் கிடைக்கும். என்ன? பெட்ரோலும் மண்ணெண்ணெய் டீசல்லாம் கிடைக்கும். அந்த கிணறுகள் அதில் கொண்டு ஒரு குண்டை போட்டால் போதும். அப்படியே பற்றி எரியும் பாருங்க. மாதம் கணக்காக எரியும். அவ்வளோ வேஸ்ட்டு போச்சு. அப்புறம் மற்ற நாடுகளுக்கு எப்படி சப்ளை பண்ணுவோம்? அதனால் ஈராக்கு நாடு, சிரியா, அப்படியே நிறைய நாடுகளுக்கு, ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, அப்படி அங்கெல்லாம் பரவிடக்கூடாது இந்த யுத்தம். அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம். நான் இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, அவர் ஆயுதத்தை தரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் ஆயுதத்தை ரெட்டியாக தரிச்சுட்டா? எதிரி வரும் அவனை தாக்க. எப்போ வேணாலும் வரலாம். அது மாதிரி நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நமக்கு இது யார்? மருமகளா, மாமியாரா, அதாவது நம்முடைய சகோதரர்களா, அல்ல பக்கத்து வீட்டுக்காரனா, எதிர்த்து வீட்டுக்காரனா, அவங்களாம் எதிரி கிடையாது. சாத்தான் தான் நமக்கு எதிரி. அது எப்போ இருந்தாலும் எப்போ வேணாலும் தாகும். அப்போ எப்போ ரெட்டியாக தடுத்துக்கொள்ளணும். எதை? ஏசு கிறிஸ்துவின் சிந்தையை தடுத்து. எது ஏசு கிறிஸ்து சிந்தை? அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்ட சிந்தை. இந்த உலகத்தில் இருந்த பொழுது நமக்காக பாடுபட்டாரே அந்த சிந்தை. நான் பாடுபடுறதுக்காகவே தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுவே தான் என்னுடைய நோக்கம். நான் உலகத்துக்கு வந்து அதான் நோக்கம். அதுதான், அதுக்காகவே தான் அவர் பிரயாசப்பட்டார். நான் எப்போ சிலுவைப்போம், எப்போ சிலுவைப்போம், இதாகவே சீக்கிரம் சிலுவைக்கு அனுப்புங்க, சீக்கிரம் சிலுவைக்கு அனுப்புங்க. எப்போ தான் அதுவே சிந்தையாக இருந்தார். நம்ம கூட அப்படி இருக்குமா? இதுக்காக நான் உலகத்துக்கு பாருங்க, இவங்க பிறக்காமலே இருந்துருக்கலாமே. அவனோட நல்லா தான் இருக்கும். பிறக்காமலே இருந்தால் நல்லா இருக்கும். அது நம்ம கையிலே இருக்குது. ஆண்டு தான் நம்ம அனுப்பி வச்சுட்டாரு. எதுக்காக? சிலுவை சகிக்க. பிலிப்பியர் 2 நம்ம அடிக்கடியாக பார்த்துருக்கோம். பிலிப்பியர் 2:5 பாருங்கள். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன? எனக்கு கூட அடிக்கடியாக நான் கூட சொல்லியிருந்தேன். இந்த பண்ருட்டியில் இருந்து எல்லா பொருட்களும் சீப்பாக கிடைக்கும்னு எத்தனை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பண்டடிக்கு போனால் மளிகை பொருட்கள், முந்திரி, மிளகு பாருங்கள். மிளகு 100 கிராம் வந்து 90 ரூபாங்கிறோம். அன்றைக்கி நான் போய் ஆச்சரியம். 100 கிராம் மிளகு 90 ரூபா. சில கடையில் வந்து 80 ரூபாய்க்கு வேணால் கொடுத்துருக்கோம். 100 கிராம் மிளகு 20 ரூபாய்க்கெல்லாம் கூட வாங்கியிருப்பீங்க நீங்கள். இப்போ 90 ரூபாங்கிற. சில கடையில் சார் நான் தான் சார் 90 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் பணம் போதுங்க. சில கடையில் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். 100 கிராம் 100 ரூபா. சரியாக போச்சு. 100 கிராம் மிளகு, மிளகாய் இல்லை மிளகு, மிளகு தான் விலை அதிகம். முந்திரியை விட விலை அதிகமாக இருக்குது. 100 கிராம் மிளகு 100 ரூபா. இதுதான் எனக்கு சிந்தனையாக இருக்குது. எங்கே பண்ருட்டி போய் வாங்குவோமா? இந்த பிரதர் போகிறார், அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்து மளிகை ஜாமான்கள், காய்கறிகள்லாம் கூட அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். அங்கே போய் வாங்கி கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 2 1 மாதத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கும். இதுதான் எனக்கு சிந்தை. இது எனக்கு உண்மையாக வந்த சிந்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஏசுக்கு சிந்தை எப்படி இருந்தது? எப்போ நான் சிலைக்கு போகலாம், எப்போ நான் சிலையில் பாடுபடலாம், எப்போ நான் பிதாவை சித்தத்தை நிறைவேற்றணும், சீக்கிரம் எனக்கு உதவி செய்யுங்க பிதாவே அப்படின்னு சொல்லணும். ஏன் அது முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பருவத்தில் எப்போதும் பிதா கூட இருக்கும். இப்போ எங்கே இருக்கிறாரு? பிதாவுடைய வலது வாசத்தில் வச்சுருக்காரு. அந்த சிந்தை முழுக்க எனக்கு வேணும். அதை எனக்கு சீக்கிரம் நான் மக்கா பாடுபட ரெடியாக இருக்கேன், செய்யுங்க சீக்கிரம் நம்ம ராஜ்யத்தில் பாடுபட இருக்கணும். அதுதான் கிறிஸ்தியஸிலேருந்து சிந்தையே உங்களில் இருக்க கிடவுது. அந்த சிந்தை இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துடலாம். அது வேணுமா வேண்டாமா? இங்கே என்ன விலை விற்றா என்ன?
எது கிடைச்சாலும் பெட்ரோல் கிடைச்சாலும் கிடைக்காது கவலை. நம்ம அவருக்கு அங்கே போய் அவர் ஏதாச்சும் உட்கார்ந்த பிறகு எங்கே போய் என் வீட்டில் கூட நேற்று பேசிட்டு இருந்தோம். நம்ம ரெண்டில் யார் முதல்ல போவோம் அவர்கிட்ட. இப்போ 2 தானே போனாங்க எங்கள் வீட்டில். நான் நல்லா சீக்கிரம் போய்ட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் சுயநலம் அப்படிங்கிற சிஸ்டர்ஸே நம்ம. சரி அப்போ நீ போயிட்டா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ரீடியா வீட்டில் போயிருங்க, சாரா வீட்டில் போயிருங்க. யார் வீட்லேயும் போக வேணாம், ஆண்டு வீட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு. யார் வீட்லேயும் போயிருக்க வேண்டாம். எங்கே போயிருக்கணும், ஆண்டு வீட்டில் இருக்கணும், ஆண்டோட இருக்கணும், ஆண்டுக்கிட்ட போய் இருக்கணும். அவங்க இந்த மகிட்ட போயிருக்கணும்னா அந்த மகிட்ட போயிருக்கணும், இந்த மகன்கிட்ட போயிருக்கணும்னா யார் எங்கே போயிருக்கணும், ஆண்டுக்கிட்ட போயிருக்கணும். அப்படியே சொன்னேன் நான். அது சும்மா ஒரு உதட்டளவில் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது உள்ளத்துலேருந்தே வரணும்ல. அதுக்காக ஜோம்னு நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட வாஞ்சி. அவே கிறிஸ்து இந்த உலகத்து இந்த பொழுது இந்த மாம்சத்தில் இருக்கும்போது நமக்காக பாடுபட்டார், அது மறக்கவே கூடாது. அவருக்காக ஏதாவது கிடைக்குங்கிறதாக பாடுபடல, நமக்காக பாடுபட்டார். ஏன் நம்ம எல்லாரும் வெளியேறப்பட்டவர்கள். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் சாதாரண ஆள், எனக்கு பர்சனாலிட்டியே இல்லை, யாருமே எனக்கு கவனிக்க மாட்டேங்காங்க, கருப்பாக இருக்கிறேன், யாருமே என்கிட்ட பேச வர மாட்டேங்காங்க, யாருமே வசதியும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வேலை கூட சரியால எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அது கரெக்டு தான். உலக ஜனங்கள் பாறையில் நம்ம யார், ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். ஆனால் ஆண்டுட்டு பாறையில் நீங்களும் நானும் ஏன் வெளியேறப்பட்டவர்கள்? அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார், அதனால தான் வெளியேறப்பட்டோம். நீங்களும் நானும் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம வெளியேறப்பட்டவர்களே கிடையாது, சாதாரண ஆட்கள் தான். பிரயோஜனமாக ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால தான் நம்ம வெளியேறப்பட்டவர்களாக மாறினோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டர் தான் ஒன்று, நம்ம எல்லாம் என்னது 0 0 0, எத்தனை 0 வேணால் போட்டுக்கோங்க. அந்த ஒன்று இல்லைன்னா இந்த 0க்கு மதிப்பே கிடையாது. அந்த ஒன்று எங்கே போடணும், முதல்ல போடணும். 0 0 போட்டு கடைசியில் 1 போட்டிங்கன்னா அந்த 0க்கு இந்த 0 மதிப்பு இல்லை, ஒரு மதிப்பு கிடையாது. 0 0 0 போட்டு கடைசியில் 1 போட்டிங்கன்னா அது எப்படி படிக்கிறது, வெறும் 1 தான் படிக்கலாம். நான் யோசிச்சு பண்ண சொல்கிறது ரைட்டாக தப்பா, எல்லாருமே அடிப்படை சின்ன கணக்காக தெரியல. எல்லாம் 0 0 போட்டு கடைசியில் 1 போட்டால் என்ன மதிப்பு, ஒன்றுமே கிடையாது. அந்த 0க்கு 0 தான். ஆனால் அந்த 1த்துக்கு முன்னாடி போட்டால் 1 0 போட்டால் 10, 2 0 போட்டால் 100, 3 0 போட்டால் 1000 போயிட்டே இருக்கும் மதிப்பு எவ்வளோ. அந்த 1 தான் ஆண்டவர், அவர் தான் நம்ம தகுதிப்படுத்துகிறவர். அன்றே நீரே என்னை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, பாவியாக இருந்தேனே இப்படி தகுதிப்படுத்தினீங்க, அவ்வளோ பெரிய கிருபாவே, உங்களுடைய சிந்தையை எனக்கு தாங்க. எனக்காக தானே நீங்கள் பாடுபட்டீங்க, நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக கற்றுக்கலாம். அதை கலைக்கிட்டு கீழே வைக்கவே கூடாது, கீழே செத்துரும். ஈராக்கில் போய் பாருங்க, ஆப்கானிஸ்தானில் போய் பாருங்க, அந்த பயங்கரவாதி கையில் எப்போ என்ன இருக்குது, அப்படியே இருக்கும், டிகரில் தான் இருக்கும், கை வந்து பட்டுன்னு அழுத்திடுவோம், அப்படியே பாஞ்சு போகும் குண்டு. சும்மா போட்டுக்க மாட்டான், டிகரில் இருக்கும் கை, விரல். ஆயுதம் 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 ஆயுதம், ஆயுதத்தை தெரித்துக்கணும்னு ஆயத்தமாக இருக்கும், தரித்து கொள்ளணும் எப்போதும். ஞாயிற்றுக்கிழமை வர மட்டும் பரவாயில்ல பிரதர், ஏதோ கேட்டு போனேன், பேங்க் மீதி நாள் ஜாலியாக இருக்கிறேன். அவன் பட்டினம் வந்து சுட்டு தள்ளிட்டு போயிடுவான் எதிரி, ஒரே நிமிஷம் அவுட்டு, அவ்வளோதான். போக முடியாது, அவராது போக முடியாது. சத்ருவாயு சாத்தா எப்பொழுதோ நம்ம விட விழிப்பாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்கும், ஆயத்தமாக இருக்கிறான். அவன் நீங்களும் நானும் கூட அவனை விட ஆயத்தமாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அவன் அநேக சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்டரின்னு சொல்கிறாங்கள, பயங்கர தீவிரம், அவங்க ரொம்ப ஓவராக ஆயத்தமாக இருக்கிறனால அந்த நாட்டுடைய ஆர்மியில் படையை கொண்டுடுறாங்க, படை வீரர்கள் சாகிறாங்க, இவன் உயிரோட இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய இடங்களை பிடிச்சிட்டாங்களே. இப்போ பாக்தாத்து கிட்ட வந்துட்டாங்க. பாக்தாத்து தான் கேபிட்டல் சிட்டி, ஈராக்குடைய கேபிட்டல் சிட்டி தலைநகர் பாக்தாத். பாக்தாத் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பயங்கரவாதி 30-20க்குள்ளே வந்துட்டாங்க. அதெல்லாம் பாக்தாத்தை பிடிச்சிருவாங்க போகுது. ஏன், இந்த போர் வீரர்களை விட அந்த பயங்கரவாதத்தை ரொம்ப விழிப்பாக இருக்காங்க, ஆயத்தமாக இருக்காங்க, ஜாக்கிரதாங்க. அவனுக்கு நிறைய தெரியுது ஸ்ட்ராட்டஜிலாம், எப்படி அணுகுமுறை, ஸ்ட்ராட்டஜினா அணுகுமுறை, எப்படி அணுகுமுறை. அதுமாதிரி பிசாசுக்கு நிறைய தெரிஞ்சு, இவனை எப்படி அணுகுனா இவனை ஒரே அடியாக அடித்து கீழே தள்ளிடலாம், இவன் பொய் சொல்கிறதில் கட்டிக்காரன், பொய் சொல்ல வைக்கலாம், இவன் திருடுறதில் கட்டிக்காரன், இவனுக்கு பல விதமாக ஆசை இச்சையில் கொடுத்து பண ஆசையை கொடுத்தா அதில் விழுந்துருவான். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று இருக்குது, அவனுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜி. அதான் அந்த அணுகுமுறையில் நம்மளை அணுகி என்ன செய்வான், சுட்டு தள்ளிடுவோம் பிசாஸ். அப்புறம் அப்படி இருந்து தப்பித்துக்கொள்ளனா என்ன செய்யணும், அந்த பிசாசை விட பல மடங்கு விழிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக ஆயத்தை தரித்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். என்ன அது, பாடுபட்ட சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, பாடுபடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற சிந்தை.
இப்போ சிலருக்கு உண்மையாக சொல்கிறதுனால சில சலுகை நம்ம கிடைக்காம போயிடலாம். அது ஒரு பாடு தான், அதை சேர்த்துக்கணும். சிலர் நம்மளை வந்து திட்டுவாங்க, சேர்த்துக்கணும். நம்முடைய மானத்தை தொடுற மாதிரி, நம்முடைய உணர்ச்சி தொடுற மாதிரி, கோபப்படுத்துகிற மாதிரி, உனக்கு ரோஷமே கிடையாதா, நீ என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன உப்பு போட்டு சாப்பிட்றியா, சோத்தில் உப்பு போடாமல் சாப்பிட்றேன்? இல்லைங்க எனக்கு உப்பு போடாமல் தான் சாப்பிட்றேன், ஏன்னா பிபி அதிகமாக இருக்குது. முந்தி அப்படி சொல்ல மாட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட்றேன் உனக்கு வைக்கல, உனக்கு ரோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி இதுதான் பிசாசின் தாக்குதல். அந்த அம்பு ரொம்ப ஏறும் நம்ம நோக்கி. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஆயுதத்தை தரித்து கொண்டாதான் அதெல்லாம் மேற்கொள்ள முடியும். இல்லாட்டி அவன் ஒன்று சொல்ல நம்ம 10 சொல்லிடுவோம். அப்போ பிசாசு ஜெயிச்சிடும். இப்படிலாம் சோதனை வரும், சில நஷ்டங்கள் வரும், சில அவமானங்கள் வரும். யாரும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. நம்மளுடைய கோபத்தை கிளறுற மாதிரி பேச்சை போட்டு விடுவான் பிசாசு, அடுத்து போடுவான். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? ஜெயங்குடிகளை கொண்டு போக ஏதோ ஜெய கிறிஸ்து பாட்டு பாடுறான்ல, ஜெயங்குடன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பான், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அடிமையாக இருக்க மாட்டான், குமாரனாக இருப்பான்னு சொல்கிறார். குமாரனாக தான் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அடிமை போய் சுதந்திரிக்க முடியாதுல்ல. ஆகவே நீங்கள் நானும் கூட மிகுந்த ஜாக்கிரதை ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஆகவே கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் 1 பேதுரு 4வது அதிகாரம், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பிசாசு வந்து தாக்கும்போது நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆயுதம் இல்லைன்னா தோற்றுருவீங்க. எது ஆயுதம் நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. எப்படிப்பட்ட சிந்தை? பாடுபடுறதுக்கு சந்தோஷமாக பாடுகளை அணிவிக்கிற சிந்தை. ஜான் பண்ணின விதமாக தான் அதை சந்தோஷமாக அதை சகித்தார். அதனால் நிறைய புத்தகங்களை எழுத முடியாமல் பயந்தாங்க. பாருங்கள், அந்த கிறிஸ்டியனின் மோட்ச பயணம், பில்கிரிம் ப்ராக்ரஸ்ஸு, வேதாமத்தை போல ஆயிரக்கணக்கான மொழியிலும் மொழிபெயர்த்திருக்காங்க. அவ்வளோ பிரயோஜனமான புத்தகத்தை எழுதும்படியான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லிப்பாங்க. 2வது வசனம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடி இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனை இச்சினபடி படைக்காமல் அவை இயேசு கிறிஸ்து சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி படைப்பான்? மனுஷனை இச்சினபடி படைக்காமல். மற்றவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்க மாட்டோம். மற்றவங்களை பிரியப்படுத்திருக்காக நண்பர்களையோ நம்மளை சொந்தக்காரலையோ பிரியப்படுத்திருக்காக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். அவங்களுடைய இச்சையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம கீழ்ப்படைய மாட்டோம். ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற மாத்திரமே நம்ம கீழ்ப்படுவோம். அது நம்முடைய லட்சியமாக இருக்கும். அதுதான் நம்முடைய லட்சியம். அவை மாம்சத்தில் பாடுபடுகிறோம் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனை இச்சினபடி பிழைக்காமல். மனுஷனை இச்சினபடி பிழைச்சானா அவனுக்கு பாடே வராத. மற்றவங்களை பிரியப்படுத்த நமக்கே கஷ்டம் வரப்போகுது. இப்போ ஜான் மணின்ட்டு அவர் ஒரே ஒரு சார், என்ன இனி நான் இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடு, உன்னை அனுப்பிடுறேன். அப்போ அவனை பிரியப்படுத்தி சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா வெளியே வந்துருக்கலாம், பாடே கிடையாது. ஆனால் ஆண்டரை பிரியப்படுத்த முடியுமா? ஆண்டு அவசரத்தை பெற முடியுமா? ஆண்டு ராஜ்யத்துக்கு போக முடியுமா? ஏதாவது ஒன்று தான், ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகவே மாம்சத்தில் பாடுபடுகிற இனி மாம்சத்திற்கு காலம் வரைக்கும் மனுஷரை இச்சினும்படியே படைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இனிமேல் அவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் பழைய மனுஷனுக்கு மறுத்து விடுகிறான். அதான் பவுல் சொல்லும்போது கலாச்சார 6ல், உலகம் எனக்கு சிலர் அடிக்கப்பட்டிருக்கேன், நானும் உலகத்துக்கு சிலர் அடிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன். உலகம் எனக்கு செத்து போச்சு, நானும் உலகத்துக்கு செத்துட்டேன். உலகம் வந்து என்னை கவர்ச்சி செய்ய முடியாது. ஆகவே மனுஷரை இச்சின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவனை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆகவே கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்கும்? தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கணும். அண்டே நான் தேவனுடைய சித்தத்தின்படியே நான் பிழைக்கணும், முடிய சித்தத்தின்படியே நான் பிழைக்கணுங்கிற ஆசை இருக்கும். இப்போ நமக்கு எது மேலே ஆசை இருக்குது? எதை பற்றி ஆசை இருக்குது? நம்முடைய இதயத்தின் துடிப்பு என்ன? எதுக்காக நான் விரைந்து ஓடுகிறோம்? எதற்காக நான் பிரயாசப்படுகிறோம்? அதுக்கு சிந்திக்க வேண்டிய நேரம் இல்லை. வீட்டில் மற்ற நேரத்தில் நமக்கு அந்த சிந்தையே வராது. இப்போ இங்கேயாவது கொஞ்சம் நேரம் சிந்திக்க வேண்டாமா? நம்முடைய ஆசையெல்லாம் எதன் மேலே இருக்குது? நம்முடைய அபிலாஷைங்கிறாங்களா, அபிலாஷை என்ன? எதை பற்றி இருக்கிறது? எதுக்கான பிரயாசப்படுகிறோம்? எதுக்கான உழைக்கிறோம்? எதை அச்சீவ்மெண்ட் சாதனை, எதை சாதிக்க வேண்டும் என்று நாம் ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம்? நம்ம நாமே கேட்டுக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலிருந்த துடிப்பு என்ன? நம்முடைய ஆசை என்ன? அவை நம்ம நாமே சோதித்து பார்க்கிறோம். அவை மனுஷனை இச்சின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்.
பாவத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் தேவனுக்கு பின்பு பிழைக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம பிழைக்கவே முடியாது. ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி மாம்சத்தில் பாடுபடுறதுக்கு சந்தோஷமாக தன்னை விட்டு கொடுத்தாரோ, அதே போல் நீங்களும் நானும் கூட மாம்சத்தில் பாடுபடுறதுக்கு நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் ஒரு சில காரியத்தை பார்த்தோம், அதை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் நிறைய பேர் வரமாட்டோம் இல்லையா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரோம். அப்போ தான் நம்ம ஒருத்தர் பார்த்துக்கிறோம், ஆண்டையும் அப்போ தான் பார்த்துக்கிறோம், ஆண்ட வசனத்தையும் அப்போ தான் கேட்டுக்கிறோம், ஆண்டு வீடு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம், நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போ ஆண்டு வந்துட்டால் நம்ம எல்லோரும் போயிடுவோமா? அந்த பயங்கரவாதி தீவிர போல் எப்போதும் விழிப்பாக ஆயத்தம் வந்தால் கண்டிப்பாக போயிடுவோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஆண்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது? அப்போ அவங்க எப்போதும் விழிப்பாக ஆயத்தமாக இருந்தால் அவன் ஆண்டு ரொம்ப போயிடலாம். எப்போதும் ஆயத்தமாக இருக்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டா அந்த ஆயுதத்தை கீழே வைக்கலாமா? ஆயுதத்தை கீழே வச்சா அவன் போர் வீரன் கிடையாது. ஒரு போர் வீரனுடைய குணலட்சணம் என்னன்றால் அவன் ஆயுதத்தை கீழே வைக்கவே கூடாது. இப்போ என் துப்பாக்கி எங்கே வச்சேன்னு தெரியல, எனக்கு ஆளுமே இருந்தாலும் அவன் செத்துருவான். எதிரி உடனே சுட்டு ஒரு நல்ல போர் நிச்சயக்கூடாது. துப்பாக்கியை கீழே வைக்கவே கூடாது. எப்போ ரெடியாக இருக்கணும். கை விரல் எங்கே இருக்கணும்? ட்ரிகரில் இருக்கணும். எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம். எரேமியா 15வது அதிகாரம். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமா, நீ இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சேனையின் தேவனாய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. அவை எரேமியா சொல்லும் பொழுது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவை நான் உட்கொண்டேன்னு சொல்கிறேன். அது எனக்கு சாப்பாடாகவே இருந்தது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உலக ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை தெரியும். உலக ஜனம் அதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன? உலக ஜனங்களுக்கு தெரியும், ஆண்டை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியும். அதில் பாதி தான் எடுத்துக்கிட்டாங்க. மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன் அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க. மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன். மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்க மாட்டான். அதுக்கப்புறம் முக்கியமான இருக்குது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை விட்டுட்டாங்க. அதுக்கு பதில் அவன் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லை, அவனுக்கு டிவி வேணும், அவனுக்கு ஸ்கூட்டர் வேணும், அவனுக்கு மோட்டர் பைக் வேணும், அவனுக்கு ஒரு குடும்பம் வேணும், அவனுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அவன் குடியிருக்க நல்ல வீடு வேணும், அவனுக்கு ஒரு ஏசி வேணும், அவன் போகிறதுக்கு ஒரு கார் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராக வேணும். இப்படி நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கணும். வெறும் சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இந்த உடுத்துக்கு துணி வேண்டாமா? உடுத்துக்கு துணி வேணும். குடியிருக்க ஒரு வீடு வேண்டாமா? வீடு வேணும். இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லு. ஆண்டவர் சொல், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் கூட பிழைப்பான்னு சொன்னார். ஆகவே தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுமே என்ன சொல்கிறாரு? எரேமியா 15:16 வசனத்தில் உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த நாங்கள் உட்கொண்டேங்க, சாப்பிட்டேங்கிறாரு. அவர் சாப்பாடே அவனுடைய வார்த்தை தான். ஆண்டது ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீருமாய் இருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தையில் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு சொல்லவே மாட்டேங்க மகிழ்ச்சியுமா இருக்கா? நமக்கு அப்படி இருக்குதா? நம்ம நல்ல பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? அதே நான் அடுத்த நாள் வந்து பழைய சோறு சாப்பிடுங்க. என்னடா நேற்று பிரியாணி சாப்பிட்டோம், இன்றைக்கி நமக்கு ஆண்ட பழைய சோறு தர்றாங்க. ஒரு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிரும் இல்லை? எப்படி இருக்கும்? ஆனால் பிரியாணி சாப்பிட எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நம்முடைய வார்த்தையை நான் சந்தோஷமாக உட்கொண்டேன், அது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. நமக்கு அப்படி இருக்குதா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. மரியாள் எங்கே கொஞ்சம் ஆண்டுடைய பாத்தில் மரியாளுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய வார்த்தையை கேட்க நேரம் போனதே தெரியல. மரியாள்கிட்ட கேட்டால், மரியாள் என்ன ஒன்று போரே அடிக்கலையா? இப்படி ஆண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு என்னமோ கதை சொல்லிட்டு எனக்கு கேட்டே இருக்குது, எவ்வளோ நாள் தான் அப்படி கேட்டுட்டு. அப்படிங்களா? எனக்கு நேரம் போனதே தெரியல. அதுக்குள்ள மத்தியானம் 1 மணி ஆகிட்டு தான். காலை 9 மணிக்கு வந்தார், அது 1 மணி சாப்பாடு டைம் ஆகிட்டு தான். நேரம் போனதே எனக்கு தெரியல அப்படின்னு மரியாதை சொல்லு. மாத்தாட்ட கேட்டால், ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, நான் வேதனைப்படுறேன், நேற்று கூட்டுது பாருங்க கிச்சனில், ஒவ்வொரு நிமிஷம் வேதனையாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லை? ஏன் அந்த மாதிரி ஆல்ரெடி வார்த்தை போகலை. சட்டியில் வறுக்கிறது புகையும் வெப்பமும் தான் உள்ள வருது.
வெப்பம் வந்து இவங்களுக்கு கொதிப்பாயிட்டாங்க, ரொம்ப ரத்தமே கொதிச்சு போச்சு. சூடாக இருக்குல்ல, கிச்சன் சூடாக இருக்கும்ல, வார்த்தை போகலை. ஆனால் மரியாளுக்கு ஆண்டோட வார்த்தை போகுது. அதை கேட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க. அதுதான் அங்கே தீர்த்து சொல்கிறார், நம்முடைய வார்த்தைகள் கிடைத்தனாவில் உட்கொண்டேன், நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது, என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது, சேனின் தேவனாய் கர்த்தர் நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுனால நான் பரியாச கூட்டத்தில் உட்கார்ந்ததில்லைங்கிறார். பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், அதை விட சந்தோஷம் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் இருக்குங்கிறது. அப்படி அனுபவிச்சிருக்கோமா நம்ம? பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சு இந்த உலகெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பீச்சில் போய் உட்காந்து பேசுவாங்க, பார்க்கில் உட்காந்து பேசுவாங்க, வீட்டிலே கூட உட்காந்து பேசுவாங்க, அதில் டிவியை தட்டி விட்டு அவங்க பேசுறது ஜாலியாக கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்பாங்க இல்லையா பரியாசக்காரர்கள். அந்த சந்தோஷத்தை விட அதிகமாக உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருந்ததுனால அந்த கூட்டத்தில் நம்ம உட்காரவே இல்லை அப்படிங்கிறது. பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து நான் கழி வந்ததில்லை. அதுக்கப்புறம் 19 வசனம் பாருங்க. இவ்வளவும் எரேமியா புலம்புறாரு. 19 வசனம் தான் ஆண்டர் பதில் சொல்றாரு. ஆண்டர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆண்டர் பதில் சொல்றாரு, இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ தீர்ப்பானு விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய், நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பவர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே டிகிரிஸ்கிட்ட ஆண்டு சொல்லும்போது, நீ சலித்து போயிட்டேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, நோவாக இருக்குன்னா அப்படியே சொல்கிறாரு. யார்? எரேமியா. ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் எரேமியா சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டேங்காங்க, அவரை அடித்து கொல்லணும்னு பார்க்குறாங்க, எரேமியாவை கொல்லணும்னு பார்க்குறாங்க. கொல்லணும்னு சொல்கிறது யார்? ஆண்டோடைய பிள்ளைங்க தான். ஆண்டர் அறியாத பெலிஸ்தர்கள், மீதியானவர்கள், மோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர்லாம் சொல்லலை. இந்த எரேமியா உயிரோட விடக்கூடாதுப்பா, அவன் நமக்கு விரோதமாகவே திடீர்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் சாப வார்த்தை தான் சொன்னால், நல்ல வார்த்தையே அவன்கிட்ட வரமாட்டேங்க. அப்போ அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது. அது காரணம் இஸ்ரேல் ஜனங்கள் தான், அது தெரிய மாட்டேங்க. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டர் கண்டிக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதுக்கு பதிலாக இஸ்ரேல் ஜனம் என்ன சொல்கிறாங்க, இந்த எரேமியா உயிரோட வைக்கக்கூடாது, அவனை தீர்த்துக்கிட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது யார்? ஆண்டோடைய பிள்ளைங்க. சொல்கிறது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இங்கே நிறைய சபையில் சண்டை நடக்குது. சண்டை போடுறாங்க, பிஜேபிக்காரன் வந்து சண்டை போடுறான், இல்லை அரசுக்காரன் வந்து சண்டை போடுறாங்க, விசுவாசிகள் வந்து சண்டை போடுறாங்க, விசுவாசிகளும் ஊழியக்காரன் சண்டை போட்டுக்கிறாங்க. என்ன ஏன் போட்டுக்கணும்? அங்கே இங்கே ஆண்டவர் எரேமியா மூலமாக பேசுகிறாரு. எரேமியா கிட்டேயும் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பேன், நீ போகிற பாதை சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, திரும்பி வா அப்படிங்கிறார். நீ தீர்ப்பானிலிருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் பிரித்தெடு அப்படிங்கிறது. பிரித்தெடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாணும். அப்போ தான் நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு கழுகு இருந்தது, அது கூடு கட்டி முட்டையெல்லாம் விட்டு கழுகு குஞ்சு பொறித்து இருந்தது. அதில் ஒரு குஞ்சு கீழே விழுந்துட்டு தவறி, எங்கேருந்து கூட்டிலேருந்து விழுந்தது. கீழே வந்து பார்த்தா அங்கே கோழி, தாய்க்கோழியும் நிறைய குஞ்சுகள் இருந்தது. அந்த குஞ்சுகளோட சேர்ந்துருச்சு. அந்த குஞ்சுகளோட கோழி குஞ்சுகளோட இந்த பருந்து குஞ்சியும் வளர ஆரம்பித்தது. வளர்ந்து பெருசாகிட்டு அந்த கோழி தாய்க்கோழியும் கூட அதை சேர்த்துட்டு, அது ரொம்ப சின்ன குஞ்சாக இருந்ததுனால இது நம்ம குஞ்சு தான் ஓடுங்கன்னு நினச்சிக்கிட்டு அது வளர்த்துச்சு, நல்லா பெருசாகிட்டுது. இப்போ ஆனாலும் கூட அந்த பருந்து குஞ்சு பெருசாகிட்டல, ஆனாலும் கோழி மாதிரியே அது குப்பையை கிளறி பூச்சி புழல் அப்படி தின்னுட்டு இருந்தோம். தான் ஒரு பருந்து என்பதே அதுக்கு தெரியவில்லை. அந்த கோழி குஞ்சுகளோடு வளர்ந்து தானும் ஒரு கோழியை போல நினைத்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் அப்படியே மேலே பார்த்துச்சு பாருங்கள், அழகான உயரத்தில் கழுகுகள் பறந்து கழுகுகள்லாம் அழகாக ஏரோப்ளேன் மாதிரி அப்படியே பறந்து பார்த்துக்கிங்கன்னா கழுகுகளை அப்படியே செட்டில் அடித்து பறக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருக்கும், சரிங்க அப்படியே செட்டையே அடிக்காது, அழகாக ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போகும், சம உயரத்தில் பறக்குது. இந்த கழுகு கொஞ்சம் பெருசாகிக்கல, இப்போ பறந்த மாதிரி இல்லை, அது அப்படியே மேலே பார்த்து நாமெல்லாம் கோழி ஆகிட்டோம், கோழியாக இருக்கணும், நம்ம இப்படியே அந்த மாதிரி பறக்க முடியாது, எம்மோ இருக்கோ அழகாக பறக்குது. நான் அது கொடுத்து வச்சு நம்ம கொடுத்து வைக்கல, நம்ம கோழியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான். இது பருந்து எவ்வளோ சக்தி அதுக்கு இருக்குது, எவ்வளோ வேகத்தில் பறக்கலாம் அது தெரியல. காரணம் என்ன, அது யார் கூட சேர்ந்துருக்குது, மற்ற கோழிகளோட மற்ற கோழி குஞ்சோட சேர்ந்து அதை பற்றி அது அதாவே மாறிடுச்சு. சாகிற வரைக்கும் நம்ம ஒரு கோழி தான், நம்மளால அப்படி பறக்கணுங்க அப்படி சொல்லி செத்தே போச்சு. இப்போ நம்ம உலக ஜனங்களோட மற்றவங்களோட சேர்ந்து இருந்தோம்னா அப்படியே தான் இருப்போம், நம்ம அவங்கள மாதிரியே மாறிடும். ஆண்டர் வரும்போது பறந்து போக முடியாது. பாட்டு பறந்தா பறந்துட்டு வேணாலும் பறக்க முடியாது. என்னைக்கா பறந்து பழையிருந்தாதுன்னு தெரியும். பறந்துடுவேன் நானும் பறந்துனா நடக்காதக்காரன், பறக்க முடியாது.
நம்ம உலகத்தினோடு சேர்ந்து அவனாவே மாறிட்டோமே. அதான் 1 நாம் பார்த்தோம். அவளை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாக தரித்து கொண்டிருப்பான். ஒருபோதும் மனுஷனுடைய இச்சையின்படி அவன் பிழைக்க மாட்டான். கிறிஸ்துவின் சிந்தை, ஆண்டருக்காக பாடுபடக்கூடிய சிந்தை. அதான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே சொன்ன வார்த்தை 19வது வசனம், எரேமியா 15:19, நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ வெளியேறப்பட்டவன், வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். தீர்ப்பானவர் ரட்சிக்கப்படாத பாவத்தில் இருக்கிற தீட்டா இருக்கவங்களோட உனக்கு என்ன வேலை? அவங்களோட நீ எப்படி ஐக்கியமாக இருக்கலாம்? அதுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டவன வெளியே வா அப்படின்னு சொல்லுகிறார். நீ தீர்ப்பானது வெளியேறப்பட்டது பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. இப்போ நம்ம அவங்ககிட்ட போனோமா, அவங்க நம்மகிட்ட வரதா யோசிப்பாங்க. அவை நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டுக்காக சாட்சியாக இருந்தால் தான் அவங்க நம்மகிட்ட வருவாங்க. இல்லை நம்ம அவங்கள்ட்ட போய் அவங்கள போலே இருப்போம், அந்த கழுகை போல. அப்புறம் ஒரு நாளும் பறக்கவே முடியாது. கோழியின் சுபாவம் தான் வரும். ஆகவே நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று சொல்ற. அடுத்த வசனமான 20, முன்ன இந்த ஜனத்துக்கு விரோதமாக இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அழங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனமாக, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இந்த ஜனங்கிறால, இந்த ஜனம் உன்னை பொல்லாதவர் கைக்கு தப்புவிப்பேன்னு சொல்கிறால, அதெல்லாம் யாரு? சிறு ஜனங்கள் தான், ஆண்டவர் ஜனங்கள் தான். எளிமையாவே ஆண்டவர் அனுப்புனார். யார்கிட்ட அனுப்புனாரு? நான் சொல்கிற வார்த்தை போய் சொல்லு அப்படின்னு யார்கிட்ட போய் அனுப்புனாரு? மோவாப் புத்திரர்கிட்டயா, அம்மோன் புத்திரர்கிட்டயா, பெலிஸ்தர்கிட்டயா? இல்லை, அவருடைய ஜனங்கள்கிட்ட, இஸ்ரேல்கிட்ட தான். இஸ்ரேல் ஜனங்கிட்ட தான் போய் சொல்லுங்கிற. எவ்வளோ அநியாயம், கொடுமையான வேதனையான ஒரு காரியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு திக்கு போய் சொல்லணுமா? அவங்களுக்கே உணர வேண்டாமா? ஐயோ, நான் மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாச்சு, நாங்கள் இப்படி இருக்கிறோமேன்னு அவங்களே மனதில் வர வேண்டாம் இல்லையா? யோசித்து பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்கள், ஆண்டரை விட்டு தூரமாக போன அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அவர்களை கண்டித்து உணர்த்துறாரு எரேமியா மூலமாக. ஆனால் அந்த ஜனம் என்ன செய்றாங்க? எரேமியாவே தீர்த்து கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. ஆண்டு எரேமியாவை பாதுகாத்து கொண்டார். ஒரு நாளும் அவன் எரேமியாவை அடித்து கொள்றதுக்கு அவர் விடவே இல்லை. அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக வருவாங்க, யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் ஒன்று மேற்கொள்ள மாட்டார்கள். அவை நாம் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நம்ம சுற்றி ஜனம், நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், நம்மளோட வேலை செய்ய நமக்கு விரோதமாக வருவாங்க, விரோதமாக பேசுவாங்க, என்னென்ன செய்வாங்க. ஆனாலும் கூட யார் நம்ம கூட இருக்கிறது? நம்ம கூட இருக்கிறது யார்? ஆண்டு நம்ம கூட இருக்கும். ஆண்டு பிரியமாக ஜீவித்தால் ஆண்டு நம்ம கூட இருக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு. அதேமாரி எரேமியா கூட ஆண்டவர் இருந்தார். எரேமியா கொலை செய்யணும்னு சொல்லி அவனை தூக்கி ஒரு ஒளியான சேர்றதுக்கு கிணத்துல, பாழான கிணத்துலாம் கூட போட்டாங்க. நீ படிச்சிங்களா என்னன்னு தெரியல. எரேமியா புத்தகத்தை ஃபுல்லாக படிங்க. ஆனால் எத்தனையோ சமயத்தில் கொலை செய்ய தீர்த்து கட்டுறதுக்கே முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆண்டவர் எரேமியா கூட இருந்தார், அவனை பாதுகாத்து கொண்டார். அதான் இங்கே சொல்கிறார், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் பாருங்கள். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸ். அவை நீங்களும் நானும் கூட ஆண்டருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால், வைரேகமான சாட்சியாக இருப்போமானால், நம்ம சொந்தக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவளை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நம்மளை தொட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? நம்ம கூட இருக்கிறது யார்? அந்த தேவன், சேனையின் கர்த்தர், தேவாதேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்காக இருக்கிறேங்கிறாரு? உன்னை ரட்சிக்க, உன்னை தப்புவிக்க. நான் உன்னை பொல்லாதவன் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். இவ்வளோ பெரிய வாக்குக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு எரேமியாவுக்கு. அது நமக்கு கூட அந்த வாக்குத்தை உண்டு. நமக்கு கூட அதை நிறைவேற்றார். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் பாடுபடுற சிந்தையை அவர் தரித்து கொண்டார். நல்லா பாருங்கள், ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார். நினைச்சிருந்தா அந்த உலகத்தை அனுபவிக்க முடியாதா? எல்லாம் அவருக்கு சொந்த. வெள்ளி என்னது, பொண்ணு என்னதுன்னாரு. இந்த உலகத்தை உண்டாக்குனதே அவர் தானே. அது நினைத்து தான் வந்து பிறக்கும்போதே ஒரு ராஜா அரண்மனையில பிறந்திருக்கலாம், வரும்போதே சிங்கமாக வந்திருக்கலாம், ராஜாவாக வந்திருக்கலாம். அப்படி இல்லையே, அதுக்கு அவர் வரவில்லை. அவை கிறிஸ்துவின் சிந்தை வேற,
உலகஜன சிந்தை வேற. இப்போ நமக்கு என்ன சிந்தை இருக்குது? உலகஜன சிந்தை. பழைய மனுஷன் சிந்தை இருக்குதா? எல்லாவற்றையும் நீக்கி போடுவோம். அது எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய சிந்தை எனக்கு தாங்க. ஆண்டுடைய சிந்தை என்ன? பாடுபடக்கூடிய சிந்தை, பாடுகளை செய்யக்கூடிய சிந்தை. அதான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நான் இயேசு கிறிஸ்து நிமித்தமாக பாடுகளையும் இடுக்கண்களையும் உபத்திரங்களையும் துன்பங்களையும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்கிறார். ஒரு பைத்தியமாக இருக்கு, பிரியப்படுகிறேங்கிறார். அது அப்படிப்பட்ட சிந்தை எனக்கு தாங்கான்றேன். அப்படியே நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம கூட யார் இருப்பா? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். யாரும் நம்மளை தொட முடியாது. உன்னை தப்பி வைக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். பொல்லாத கையிலேருந்து நான் உன்னை தப்பி வைப்பேன், யாரும் உன்னை தொட விட முடியாது. நான் இனி எனக்கு மிகவும் வெளியேறப்பட்டவனாச்சே அப்படிங்கிறது. நான் மிகவும் வெளியேறப்பட்டவரை மறக்கக்கூடாது. சொல்லுவா, நீ ஒரு சாதாரண ஆள், உனக்கு ஒழிச்சுக்கிட்டே நான் பாரு அடிம்பான். நீ என்ன சொன்ன பிசாசுக்கிட்ட? நீ அப்பாலே போ சாத்த, நான் வெளியேறப்பட்டவன், வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அண்ணனை மீட்டு கொண்டா தெரியுமா உனக்கு? அப்படி சொன்னாலே ஓடியே போயிடுவான். அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அது சந்தோஷமான செய்யணும், நம்ம ஒப்புக்கிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த உங்களுடைய சிந்தையை நான் ஆயுதமாக தரித்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஆயுதத்தை கலட்டி வைக்கக்கூடாது, எப்போதும் இருக்கணும். அந்த ஆயுதம் எப்போதும் இருக்கணும். ஆனால் எப்போ வேணாலும் சாத்தா தாக்குவான், யாரை கொண்டாவது தாக்குவான். அதனால் நம்ம மூலமாக அர்ப்பணிக்கலாம். அந்த பந்தியில் பங்கு பெற போயிடும். அந்த பந்தி பார்க்கும் பொழுது ஆண்டு கூட அந்த பாடுபடக்கூடிய சிந்தையை அவர் ஆயுதமாக தரித்து கொண்டார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றக்காகவே பிழைத்தார். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்தார். ஆண்டாய் இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து கூட அவருடைய இச்சையை நிறைவேற்ற அவர் பிழைக்கவில்லை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் பிழைத்தார். இப்போ நீங்கள் நானே யாருக்காக பிழைக்கிறோம்? நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்காக பிழைக்கிறோமா? அப்படின்னா அந்த பந்தியில் பங்கு பெறக்கூடாது. அந்த இதுவரைக்கும் எப்படி தான் தெரியல, அந்த மன்னிங்க, இனிமேல் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே நான் பிழைப்பேன். அந்த ஜான் பனியனை போல நம்ம அர்ப்பணிக்கணும். பாத்திரவாளாக அந்த பந்தியில் பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம அர்ப்பணிக்கலாம். நான் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை வெண்கல அரங்கமாக்குவேன், அலங்கமாக்குவேங்கிறார். உன்னை யாரும் தொட முடியாது, உன்னை தப்புக்காக உன்னை காப்பாற்ற உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த வசந்த எடுத்து வீட்டில் போய் படிச்சுப்பாங்க. மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், வண்டர்ஃபுல் ப்ராமிஸ். எரேமியா 15வது அதிகாரம் பார்த்தோம்ல, அதை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம மூலமாக அர்ப்பணிக்கலாம், ஒரு தீர்மானம் எடுப்போம், அதை ஒப்பு கொடுப்போம்.